GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இந்திய அளவில் அரசியல் பரபரப்பாகவே இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மிகுந்த பரபரப்போடு இருக்குது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கடந்த நேர்காணலில் பேசணும். அப்போ சொன்னீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கல, முக்கியமாக பீகார் விவகாரம் குறித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ பீகாரில் ராகுல் காந்தி பேரணி நடத்துகிறார். இந்த பேரணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பிரியங்கா காந்தி அதில் பங்கேற்று இருக்கிறார். இந்த பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்கிறார். இது இந்த இந்தியா கூட்டணியை இன்னும் மேலும் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் தங்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அந்த விவகாரமும் ஏன் ராஜினாமா செய்தார் இது வரைக்கும் விடை தெரியல. அதுக்கப்புறம் அவர் பொதுவெளியில் வரல, ஏன் வரல அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதற்கு அமித்ஷா சொல்லும் பொழுது அவர் உடல்நிலை காரணம் காட்டி ராஜினாமா செய்தார், அதில் வேறு என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி அவரும் பதில் சொல்கிறார். இந்த பதிலையும் எதிர்கட்சிகள் ஏற்கலை. தன்கர் ராஜினாமா செய்ததுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அது அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடக்குது. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அந்த பக்கம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பக்கம் சுதர்சன் ரெட்டி முன்னாள் நீதிபதி. இப்போ அவரை பற்றி அமித்ஷா பேசும்போது நக்சல் ஆதரவாளர் அப்படின்னு சொன்னது பல பேர் இந்த மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக முன்னாள் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் 18 பேர் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அமித்ஷாவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து. ஒட்டுமொத்தமாக இந்த அகில இந்திய அளவில் நடக்கிற இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு கண்டென்ட், இந்திய நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை ஒரு நல்ல கேள்வியாக மொத்த சப்ஜெக்டையும் கொண்டு வந்திருக்கீங்க. இது வாசகர்கள் முழுமையாக நாளிதழ் வாசிக்கின்ற போது அல்லது தொலைக்காட்சி விவாதங்களை பங்கேற்று பார்க்கின்ற போது நமக்கு அவசரமாக தெரியக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்து பேசி வேற சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். அப்படி இல்லாம நீங்க ஒட்டுமொத்தமா பீகார்ல அந்த ஸ்பெஷல் திருத்தத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை இல்லாதது, அரசாங்க சட்டங்களில், அரசாங்க தேர்தல்களில், அது மட்டுமல்ல துணை ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு, அதாவது 21ஆம் தேதியா 27ஆம் தேதியோ அவர் அதற்கு முன்பு சிரித்து பேசிய முகம் நம்ம மனசுல இருந்து மாறவே இல்லை. முன்னாள் துணை ஜனாதிபதி ரிஜிக்னேஷனுக்கு முன்னால அவர் அந்த சபையை நடத்துகின்ற போது, ராகுல் காந்தி பேசுகின்ற போதோ அல்லது தமிழகத்தினுடைய எம்பிக்கள் பேசுகின்ற போதோ, எதிர்கட்சி ஆட்கள் பேசும்போது கூட அவர் அந்த சபையை நடத்தின விதங்கள் நம்ம மனசை விட்டு நீங்காத போது, அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு ஒற்றை வார்த்தையில வெளிப்படைத்தன்மையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஜனநாயக விரோத செயலை செய்பவர் தான் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்பதை நம்ம பொதுவா வாசகர்கள் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஆங்கில நாளிதழ்கள்ல தொடர்ந்து கட்டுரை எழுதுறாங்க. அதாவது நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 130 சட்ட திருத்தம் என்பது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்ற வகையில் நீங்க கொண்டு வருவது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அதே மாதிரி இப்ப நீங்க கேள்வியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர், அது அப்ப கண்டென்ட் யாருக்கும் தெரியாம இருந்தது. ஏதோ ஒரு தீர்ப்புல நக்சலைட்டுகளுக்கு ஆதரவா அவர் சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு வாசகர்கள் நம்பியிருப்போம். ஆனா ஆங்கில நாளிதழ், தமிழ் நாளிதழ், காட்சி ஊடகங்கள்ல விலாவரியா போட்டான். அதாவது அந்த கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த பகுதியில் உள்ள ரவுடி எலிமெண்ட்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பேர் அமைதி படைன்ற மாதிரி அந்த ஒரு படை பேரை இந்தியில வச்சுக்கிட்டு, அந்த படை என்ன செய்யும்னா வலுவிழந்தவனை தாக்கும், மிரட்டி வைக்கும். சாதியில் உயர்ந்த ஆட்களாக, அதிகாரத்தில் உயர்ந்த ஆட்களாக இருப்பவர்களுக்கு எடுபிடி வேலை செய்யும். இப்படி ஒரு அடிமை கும்பல், தமிழ் படத்துல வில்லன் கூட எப்பவுமே 100 பேர் டாடா சுமோல வர்ற மாதிரி ஒரு படையை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு கொள்ளையை நடப்பதை
தடுத்து நிறுத்தி அதுல நியாயத்தை கொடுத்த வேட்பாளர் தான் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற் போல பல விஷயங்கள் வெளியில வருது. இதுல யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் எழுச்சி, ராகுல் காந்தி இந்த பிரச்சார பயணத்தை துவக்குகின்ற போது லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனும் அந்த குடும்பத்துல ஒரு புல்லுருவியை உருவாக்கி பிஜேபி செய்த சதியை மீறி அங்க இருக்கக்கூடிய எல்லா உள் அடி அரசியலையும் மீறி 2 வீலர் ரேலி, மோட்டார் பைக்ல வர்றது, ஜீப்ல வர்றது, கிட்டத்தட்ட காங்கிரசினுடைய ஆட்களை விட அகிலேஷ் யாதவனுடைய நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ் கட்சியினுடைய ஆட்கள் பெரும்பான்மையான கூட்டம். இடதுசாரிகள் விவசாயிகள் முன்னணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த 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 கும்பல் பாத்தீங்கன்னா கணிசமான ஊர்வலத்துல பங்கேற்கிறாங்க. அப்ப பீகார்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய எழுச்சிய எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்கிறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கும் போது இந்தியா கூட்டணி அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா வந்திருக்கு. பிரகாஷ்ராஜ் கேட்ட கேள்வியும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னதும் சரி, அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவங்க கிட்ட இப்ப நெருங்காம இருக்கிறது. இந்த சந்தில தான் பாருங்க ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. 1992 வெறும் 7000 ரூபாயை ராஜவேலு கிட்டயோ பால்கி கிட்டயோ கடன் வாங்கக்கூடிய சூழல். யாருக்கு? சந்திரபாபு நாயுடுக்கு. நான் ஒரு மாடு வச்சு பிசினஸ் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சது வருஷம் 1992. நான் வேலைக்கு வந்தது 1982, 10 வருஷத்துக்கு முன்னால. இது ஏன் உங்களுக்கு ஒப்பீட்டுக்கு சொல்றேன்னு சொன்னா, கடைசியில் அந்த விஷயம் தெரியும். 2024 சொத்து மதிப்பு போட்டிருக்கான் சந்திரபாபு நாயுடுவுக்கு 6755 கோடி. இன்னொரு 200 சில்லறன்னா 7000 கோடியா மாறி இருக்கும். நான் 1982 வேலைக்கு வந்தாரு, அவரு 1992 தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு இவ்வளவு சொத்து. நான் 1 கோடியே பார்க்கல. 35 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு நான் இப்ப பென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிறேன். இது வரைக்கும் நான் சம்பாதிச்சது 1 கோடி வரல. அப்போ இந்த நாட்டினுடைய அரசியல் மீது மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும்? இதை நாம கண்டுபிடிச்சு சொல்ல, இவர்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்னு சிஏஜி என்ற அரசாங்கத்தினுடைய அமைப்பே சொல்லியிருக்கான். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அவரு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு துணை ஜனாதிபதியாகி வந்துடலான்னு நினைச்சதுல மண்ணை போட்டு மூடிட்டாங்க. பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்களுடைய கண்ணுல மட்டும் இல்ல, நாடாளுமன்ற நிலைக்குழுன்றது பிஜேபி கிட்ட இருக்கு. 3வது பீரியட்ல மோடி கொண்டு போயிட்டு இருக்காரு. 2 விஷயத்துல மோடியினுடைய சப்ஜெக்ட்ல நமக்கு இன்னமும் பதில் கிடைக்கல. ஒண்ணு, ஆர்டிஐல ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், அவர் படித்த வருஷத்தில் அவர் என்ன படித்தார், அவர் வாங்கிய சர்டிபிகேட்டுக்கான போட்டோ இருந்தால் அனுப்பவும். இதான் கேள்வி. இது இந்தியில கேட்டிருக்கான். ரொம்ப நாளா இதுக்கு பதில் கொடுக்கல. ஒருத்தன் தெரியாதனமா கொடுக்க வந்துட்டான். அப்படி கொடுத்ததை தடுத்திருக்கிறாங்க. இப்ப 2வது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழுல கவர்மெண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஒரு ரிப்போர்ட் போடுவோம். அந்த ரிப்போர்ட்ல இந்த அரசு இப்போ இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரைக்கும் பாஸ் ஆயிடுச்சா ஃபெயில் ஆயிடுச்சா, 5 அம்சங்களில் இந்த அரசு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நிலைக்குழு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறான். அந்த நிலைக்குழுடைய ரிப்போர்ட் பாருங்க. சும்மா நிறைய விஷயங்களை சொன்னா போர் அடிச்சிருவேன், நான் அதிகமா சொல்லல. பிஎம் போஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஊட்டச்சத்து. அதாவது ஊட்டச்சத்தின் மூலமாக பிஎம்முக்கான ஸ்கீம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல 11 கோடி குழந்தைகள் பெனிஃபிட்ஸரி. இந்த 11 கோடி குழந்தைகளுக்கு ஃபண்டு கொடுக்கல. தாய்மார்களுக்கு தேவையான கோடி 40,000 கோடி. அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது நோ ஃபண்டு, தாய்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கீம் ஒன்று இருக்கு, அதுக்கு 40,000 கோடி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது 9,500 கோடி. 10,000 கோடினே வச்சுக்கோங்களேன். 30,000 கோடி அந்த சப்ஜெக்ட்ல கொடுக்கல. எப்படி ஹெல்த்ல நீங்க அந்த சாம்பிள் 5ல இந்த இந்திய நாடு மேல இருக்குன்னு ரிப்போர்ட் வரும்? அப்ப அந்த சாம்பிள் 5 ஹெல்த் ரிப்போர்ட்டை நீங்க ஏன் வெளியிடலன்னு நாடாளுமன்றத்துல டிஎம்சியினுடைய ஆளும் இடதுசாரிகளும் கேட்கும்போது ஒரு சில காரணங்களுக்காக நாங்க அதை வெளியே விடலைன்னு அப்ப பதில் சொன்னாங்க. அதுக்கான காரணத்தை தான் இப்ப இந்த சிஏஜி வெளியே விட்டுருக்கிறான்.
வாட்டர் டாய்லெட் அங்கன்வாடி சென்டர்ல கிட்டத்தட்ட 1.57 லட்சம் 1.5 லட்சம் இடங்களுக்கு அங்கன்வாடிக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 16,800 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும். ஒரு 15,500 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டுலையுமே 2,500 கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. 16, 15, 31க்கு மேல கொடுக்க வேண்டியது வெறும் 3,000 ரூபாய் கோடி. அப்படின்னா 10%. மேல நான் சொன்னதும் 9%, இந்த சப்ஜெக்ட்ல 10%, 90% ஃபண்டு கொடுக்கல. ஊரக வேலைக்கு 13 லட்சம் கோடி கொடுத்துருக்கணும். 82,000 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஊரக வேலையில அறிவிக்கிறத பூரா பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதனுடைய அந்த 100ஆண்டு விழாவில் போய் பேசிட்டு வந்து கைத்தட்டல் வாங்கினார் பாருங்க. அதுக்கு கொடுத்துருக்க வேண்டிய முதல் அலாட்மெண்ட் தான் 13 லட்சம் கோடி. ஆனா MS சுவாமிநாதனுடைய 100ஆண்டு விழாவில் வந்து 2வது பேஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேஸுக்கே கேட்ட தொகையை விட கம்மியாக 1 லட்சம் கோடி கூட இல்ல. 13 லட்சம் நம்ம கேட்டோம், 1 லட்சம் கோடி கூட கொடுக்கல. 82,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இது நாம கேட்டது இல்ல. அதாவது அரசு கொடுப்பதாக அறிவித்ததை அரசு கொடுக்காமல் இருப்பதை அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு கொண்டு வரலாம் வெளியில. 1000 ரூபாய் 2000 ரூபாயில நாங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பென்ஷன் கொடுத்துட்டோம்னு ஒரு அறிவிப்பு மோடியினுடைய படம் போட்டு போடுறான் பாருங்க. 3.25 லட்சம் கோடிக்கு செலவு பண்ணிருக்கணும். 10,000 கோடி மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அறிவிப்பு போலி, விளம்பரம் போலி, செயல்பாடு கம்மி. இதெல்லாம் அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லியிருக்கு. இதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்கான், ஒரு ஆபீஸோடைய ஒரு மீட்டிங்க்கு நாம வந்து உட்காந்தா உடனே நம்ம ஒரு 6 ரூபா பாட்டில நீங்களும் நானும் ஒரு மீட்டிங் நடத்திடுவோம். நான் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சு நடத்துற மீட்டிங்க்கு நமக்கு ஆகிற செலவு 800 ரூபாய் தான் ஆகும். ஆனா ஒரு நாளைக்கு வாட்டருக்கு மட்டும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 2 மணி நேரம் மீட்டிங்க்கு 2,400 ரூபாய் வாட்டருக்கு மட்டும் செலவு பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தியை ஹிண்டா போட்டிருக்கான். அப்போ வலுத்தவன் கையில் நிதி, மக்கள் மத்தியிலிருந்து மொத்த பணத்தை அறிவிப்பதன் மூலம் நான் இவ்வளவுலாம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுல 10ல் 1% கூட கொடுக்காத ஆட்சி இந்த ஆட்சின்னு நாடாளுமன்ற நிலைக்குழு குற்றம் சாட்டி இருக்கிறது. இது ஏன் எல்லா பேப்பர்லயும் வரல? ஏன் எல்லா காட்சி ஊடகத்திலையும் பேசப்படல? பரபரப்பு செய்திகள் பேசப்படுகின்றன, பொருளாதாரத்துல பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பேசப்படல. இதே சூழ்நிலையில தான் நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நீதித்துறை நம்மளை வான் பண்ணியிருக்கான். 3 பேப்பர்ல மட்டும்தான் போட்டிருக்கான். அந்த வயர் பத்திரிகையினுடைய 2 ஆசிரியர்களை அஸ்ஸாம் வந்து காரணத்தை சொல்லாம எப்பயாரே போடாம கொண்டு போய் உள்ள வச்சிருக்கான் பாருங்க. அதே மாதிரி அதானிக்கு ஒரு கொஞ்சம் நிலம் கொடுத்ததை சொன்ன ஒரு ஆளை எடுத்தான்னு சொல்லி நம்ம போன பேட்டியில சொன்னோம். அவர்களை பற்றி அக்கறைப்படுகின்ற அரசாக இது இருக்கிறதே ஒழிய மக்களினுடைய எக்கனாமிக் சப்ஜெக்டை பற்றி கவலைப்படாத நாடாக இந்த நாடு இருக்கிறது. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா இந்தியா மிகப்பெரிய கடன் வலையில் சிக்கிவிடும். 2024 வரைக்கும் 185 லட்சம் கோடி ரூபாய் கடன் நமக்கு. ஒரு வருஷத்துல நம்ம கொஞ்சம் லாபிஷா செலவு பண்ணாலே 6 லட்சம் கோடி தான் அதிகமா நம்ம செலவு பண்ணுவோமா. ஆனா இப்ப 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டுமே நம்ம செலவு பண்ணிருக்கிறோம். வலுவிழந்த நிதி அமைச்சர், அக்கறை இல்லாத உள்துறை அமைச்சர், இவர்களை பற்றி கவலைப்படாத பிரதம அமைச்சர். இதுதான் இன்றைய இந்தியா. இது எங்கு அழைத்து செல்லும் நம்மை என்று கவலையோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு ஒரு ஆங்கில கட்டுரையை முடிக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுடைய உண்மையான விஷயங்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில ராகுல் காந்தியினுடைய பிரச்சார பயணம் அமைது. நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் கூட அந்த முதல்ல பங்கேற்கக்கூடிய அந்த செய்கை என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வலுவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக கூட்டணி அல்லது பிஜேபி கூட்டணி ஆட்களை வைத்து விளம்பரம் வருகிறதே ஒழிய ஒரு பெரிய மாற்று அரசியலை அவங்களால அந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு சொல்ல முடியல. அதுதான் இன்றைய நிலை. அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய அரசியலை சுருக்கமாக சொன்னீங்க. இப்போ தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம், இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதல்வரும் பங்கேற்றிருக்கிறார், பாராட்டி பேசியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? IAS அதிகாரிகளுடைய ஒரு பயிற்சி குழு நம்முடைய அமுதா IAS தலைமையில் இருக்கக்கூடிய டீமை ஒரு 3 மாசத்துக்கு முன்னால வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்தபோது இந்தியாவினுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ்,
தமிழ்நாடு வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஒரு ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது நாம பிரசன்ட் பண்ணது என்னன்னு சொன்னா, சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, ஏற்றத்தாழ்வை குறைக்கக்கூடிய வகையில் சில உதவிகளை பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் அப்படின்னு போடுறான் இங்கிலீஷ்ல. அதாவது அவங்க கையில அந்த காசை செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாத போது அரசு அதை கொடுத்து அவர்களை உயர்த்தி விடுவது, அதுக்குதான் இங்கிலீஷ்ல பேரு பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ். தேர்தல் நேரத்துல பாப்புலிஸ்ட் அறிவிப்புகளை சில பேர் செய்வாங்க. இப்ப நம்ம மகாராஷ்டிராவில் நான் அவ்வளவு தரேன்னு சொல்லி அந்த ஷிண்டே சொல்லி ஓட்டு வாங்கினாரு. ஆனா அந்த பெனிஃபிஷரிஸ்ல 25% குறைச்சிட்டாரு. அப்புறம் 2வது அட்டம்ப்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் சொல்றேன்னு சொன்னாரோ, தமிழகம் போல நாங்களும் தருகிறேன்னு சொன்ன தொகையை அப்படியே குறைச்சிட்டாங்க, பெனிஃபிஷரியே குறைச்சிட்டாங்க. அப்ப அந்த பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் ஏமாற்றுவதற்காக. தமிழ்நாட்டில் நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் எப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய டிராப் அவுட்டை குறைக்கணும்னு யோசிக்கும் போது பல பள்ளிகள், அரசு பள்ளிகளுக்கு அருகில் பாத்தீங்கன்னா வள்ளலார் மன்றம், கடலூர்ல கூட பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வள்ளலார் மன்றத்துல அந்த 12:30 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்க போய் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க. அரசு பள்ளி, அரசு ஆதரவு பள்ளியில காலையில எந்த உணவும் மேற்கொள்ளாம நேரா வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை, பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை 27%. மாணவர்களுடைய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 37%, 10% அதிகம். கிட்டத்தட்ட 56% சரிபாதிக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் காலை உணவை உண்ணாமலேயே படிப்புக்கு வந்தான்னா ஆரோக்கியமான படிப்பு அவனுக்கு எப்படி போகும்? அப்போ அந்த காலை உணவு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பு இருந்தது. ஒரு கோரிக்கையை வச்சாங்க, சார் நிறைய அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு, அவங்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் தான். உடனே அதை ஆராய்ச்சி செய்து இப்ப நம்ம வந்து 2.5 மடங்கு, ஏற்கனவே 1 ரூபான்னு சொன்னா இப்ப 2 ரூபா 50 பைசா, 2.5 மடங்கு ஆட்களுக்கு இந்த பெனிஃபிட் போய் சேர்க்கணும்ன்ற வகையில நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் மான் சொன்னது போல எங்கள் பகுதியிலையும் இது மாதிரியான வாய்ப்புகள் என்பது நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சூது, போதை, தீவிரவாதம் இது 3மே பஞ்சாப்ல அதிகம். இதனால பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நாங்க இந்த ஸ்கீமை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அவர் பகவந்த் மான் வந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, தென் பகுதியில் மக்களுக்கு ஆரோக்கியமான கல்வியும் ஆரம்ப சுகாதார நிலையையும் முன்மாதிரியான மாநிலமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதை அப்படியே பஞ்சாப்ல கொண்டு போய் அமலாக்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாகத்தான் நாம் இதை பார்த்தோம். அதானி நிறுவனங்கள் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடைபெற்றது. என்ன சோதனை? சோதனையில் ஏதாவது தெரிய வந்ததா? சர்வதேச கோர்ட்ல அம்பானி அதானி மேல வழக்குகள் இருக்கு. அதானிக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மாவட்டத்தினுடைய 81% இடங்களை அவனுடைய வியாபார அபிவிருத்திக்காக கொடுத்தது சரியில்லை. சத்தீஸ்கர் மாநில முதல்வர், கொஞ்சம் அசாம் மாநில முதல்வர், இந்த 2 பேருடைய அணுகுமுறையும் சரியில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாடாளுமன்றத்துல ஜான் பிரிட்டாஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது EPF ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல நிறைய பேருக்கு நாங்க சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் கொடுக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. இவரு நம்ம நாடாளுமன்றத்துல பிரிட்டாஸ் கேட்ட கேள்விக்கு அந்த துறை அமைச்சரே ஒரு பதில் சொல்றாரு. நமக்கு நல்ல நேரம் என்னன்னு சொன்னா, துறை அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறது தான். இந்த அனுராக் தாக்கூர்ன்றவரு பாத்தீங்கன்னு சொன்னா, அனுமான் தான் முதல்ல வானியல்ல பறந்து போன விஞ்ஞானி என்று பேசினது. அதே மாதிரி மகாபாரதத்திலேயே த்ரோன் கண்டுபிடிச்சிட்டாங்க என்று அந்த சவுகான் பேசினது. இதெல்லாம் நாடாளுமன்றத்துல மந்திரிகளே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். அதே மாதிரி அந்த துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, EPF சப்ஜெக்ட்ல இதுவரைக்கும் 82 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 82 லட்சம் உறுப்பினர்கள்ல 95% ஆட்களுக்கு நாங்க 4000 ரூபாய்க்கு கீழே தான் பென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. 49 லட்சம் பேருக்கு 1500 ரூபாய் தான் நாங்க கொடுத்துருக்கோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. EPF வந்து சரியா அமலாக்காத கம்பெனிகள் மேல ஃபைன் போட்டு கவர்மெண்ட் 863 கோடி ரூபாய் ஃபைன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய 60,000 கோடி ரூபாயில 20,000 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவு பண்றாங்க. 40,000 கோடி ரூபாய் மீதி வச்சு இந்த தொகையை அதானியினுடைய பங்குகள்ல அவங்களுடைய அனுமதி இல்லாம இந்த அரசு போட்டிருக்கு.
அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய பொது பணத்தை செலவு செய்யாமல் இருப்பது மக்களுக்கு என்றால், அந்த சொத்துக்களை மடைமாற்றி முதலாளிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா யாருடைய அனுமதியும் கேட்காம மாத்தி கொடுக்குறாங்க. இது எங்க போகும்னா, 2 பேர் வெளிநாட்டுல நம்ம நாட்டை வாங்குறான், 2 பேர் நம்ம நாட்டுல இருந்து விற்கிறான் அப்படின்னு ஒரு பழைய வசனம் இருக்கு. இந்த 4 பேருடைய வியாபாரத்திற்காக 140 கோடி மக்களுடைய வாழ்வுகள் சிதைக்கப்படுகின்றன. இதை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஃபைட் என்பது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா நம்ம பங்கேற்பதன் மூலம் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில தமிழ்நாடு தான் மிகப்பெரிய அளவுக்கு தலைமை தாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால அதை நோக்கிய பயணத்தை நம்ம கொண்டு போவதுதான் நல்ல ஒரு இந்திய நாட்டை உருவாக்குவதற்கு சரியாக இருக்க முடியும் என்றுதான் நம்ம கருதுறோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.